ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹர்ஷா கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப சூப்பரான தேங்காய் பால் ரசம் எப்படி செய்யலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கோகோனட் மில்க் ரசம் எப்படி செய்யலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இது கூட ஒரு மிக்ஸி பவுலில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவு மிளகு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 4 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணிலாம் ஊற்றாமல் அரைச்சி இப்போ நான் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவு ஆயில், 1 ஸ்பூன் அளவு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 3 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 2 தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸில் கட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்குறதுக்கு நம்ம கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா குக் ஆனதும் நம்ம அரைச்சி எடுத்துருக்கேன் நம்ம இந்த பேஸ்ட்டை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மிளகு சீரகம் இந்த தூள் எண்ணெயிலே ஒரு நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1 ஸ்பூன் அளவு நம்ம பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளியெல்லாம் நல்லா நம்ம இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம புளி ஊற வச்சு எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ புளி ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம கொத்தமல்லி இலையை தூவிக்கலாம். இது லைட்டாக நம்ம நுர கெட்டவும், இப்போ இந்த மாதிரி நுர கெட்டவும் நம்ம ஒரு கப் அளவு தேங்காய் பால் அரைச்சி வச்சுருக்கேன், நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை வேறு பாத்திரத்தில் நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். இல்லைன்னா தெரிஞ்சிரும். நம்ம இந்த மாதிரி வேறு பாத்திரத்தில் நம்ம மாற்றி எடுத்துக்கணும். உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றி இந்த மாதிரி வடிகட்டிக்கணும். சூப்பரான நம்ம தேங்காய் பால் ரசம் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் ரைஸ்க்கு மட்டும் இல்லாமல் பிரியாணி இது மாதிரி ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வர்ஷா கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப்